ஹரே கிருஷ்ணா. ரெண்டாவது ஸ்லோகம் பார்க்கலாம். ராஜ வித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யாயக்ஷாவகாமம் தர்மியம் சுஷுகம் கர்த்தும் அவ்யயம். பகவத்கீதையின் இந்த அத்தியாயம் இதற்கு முன்னாடி விளக்கப்பட்ட கொள்கைகளுக்கும் தத்துவங்களுக்கும் சாரமாக திகழ்வதனால இது அறிவின் அரசன்னு தெரியப்படுது. இந்தியாவில் 7 முக்கியமான தத்துவ ஞானிகள் இருக்கிறாங்க. கௌதமர், கணாதர், கபிலர், யக்ஞவல்கியர், சாண்டிலியர், வைஸ்வநானர், இறுதியாக வேதாந்த சூத்திரத்தை இயற்றிய வியாசதேவர். அதனால தான் தத்துவத்தின் திவ்ய ஞானத்தின் துறையில் அறிவிற்கு பஞ்சமே இல்லை. வேதங்களையும் பல்வேறு தத்துவங்களையும் படிக்கிறதுனால பெறப்படும் ஞானத்தின் சாரமாக விளங்கும் இந்த 9வது அத்தியாயத்தின் அறிவின் அரசன் என்று பகவான் இங்கே குறிப்பிடுகிறார். இதுதான் ரகசியங்களில் உத்தமமானது. ஏன்னா ரகசியமான அறிவு என்பது உடலுக்கும் ஆத்மாவிற்கும் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்வதை உள்ளடக்கியது. இதே போல ரகசிய அறிவு பக்தி தொண்டினை எட்டும் போது அது அறிவின் அரசனாக கருதப்படுது. பொதுவாக இந்த ரகசிய அறிவு மக்களுக்கு கற்பிக்கப்படுறதில்லை. அவர்கள் வெளிப்புற அறிவை மட்டும்தான் பெறுறாங்க. கல்வி என்பதை பொறுத்தவரை பொதுவாக அரசியல், சமூகவியல், பௌதீகம், ரசாயனம், கணிதம், வானவியல், பொறியியல் முதலிய பல துறைகளில் மக்கள் ஆழ்ந்திருக்காங்க. உலகெங்கும் பல கல்வித்துறைகளும் ரொம்ப பெரிய பல்கலைக்கழகங்களும் இருக்குது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஆத்ம விஞ்ஞானத்தை கற்றுக்கொள்வதற்கு கல்வி நிறுவனமோ பல்கலைக்கழகமோ இல்லை. இருந்தாலும் ஆத்மாவே உடலின் மிக முக்கிய பகுதி. ஆத்மா இல்லைன்னா உடலுக்கு எந்தவித மதிப்பும் இல்லை. ஆனால் முக்கியத்துவம் வாய்ந்த ஆத்மாவினை கவனிக்காம மக்கள் தங்களது உடல் சார்ந்த வாழ்க்கை தேவைகளை பெரிதும் வலியுறுத்துறாங்க. பகவத்கீதையில 2வது அத்தியாயத்திலிருந்தே ஆத்மாவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தப்படுது. அதன் ஆரம்பத்திலேயே உடல் அழியக்கூடியதென்றும் ஆத்மா அழிவே இல்லாததும் என்றும் பகவான் கூறுகிறார். அந்த இமே தேகோ நித்யஸ்யோக்தா சரீரணக. ஆத்மா உடலிலிருந்து வேறுபட்டது. அது மாற்றமடையாத, அழிக்க முடியாத, நித்தியமான இயற்கையை உடையது என்பதை அறிந்து கொள்வதுதான் ஞானத்தின் ரகசியமான பகுதியாகும் இந்த 9வது அத்தியாயம். இருந்தாலும் ஆத்மாவின் செயல்களை பற்றிய எந்த ஒரு விவரமும் இதில் இல்லை. சில சமயங்களில் ஆத்மா உடலில் இருந்து வேறுபட்டது. உடல் அழியும் போது அல்லது உடலிலிருந்து முக்தி அடையும் போது ஆத்மா செயல்கள் எதுவுமே இல்லாமல் அருவமாகி விடுது இன்னும் மக்கள் சொல்றாங்க. ஆனா அது உண்மையே இல்லை. உடலினுள் எப்போதும் செயல்பட்டு கொண்டுள்ள ஆத்மா முக்தி பெற்ற பிறகும் எப்படி செயல் இல்லாமல் இருக்க முடியும்? ஆத்மா எப்போதும் செயல்படக்கூடியதாகும். அது நித்தியமானது என்பதனால அது செயல்படும் தன்மையும் நித்தியமானதாகவே இருக்கும். ஆன்மீக உலகில் ஆத்மாவினால் செய்யப்படும் செயல்கள் ஆன்மீக ஞானத்தின் மிக ரகசியமான பகுதியாகும். அதனால தான் ஆத்மாவின் அந்த செயல்கள் எல்லா ஞானத்திலும் ரொம்ப ரகசியமானதாக அறிவின் அரசனாக இங்கே குறிப்பிடப்படுது. வேத இலக்கியங்களில் சொன்னபடி இந்த ஞானமோ எல்லா செயல்களின் ரொம்ப தூய்மையான உருவமாகும். மனிதனின் பாவ செயல்கள், பாவங்களுக்கு மேல் பாவங்கள் செய்வதன் விளைவுகள் தான் இந்த பத்ம புராணத்தில் ஆய்வு செய்யப்பட்டிருக்கு. பலநோக்கு செயல்களில் ஈடுபட்டிருக்கிறவங்க பாவ விளைவுகளின் பல்வேறு நிலைகளாலும் ரூபங்களாலும் பந்தப்பட்டிருக்காங்க. உதாரணம் பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட மரத்துல விதையை விதைச்சாதான் அந்த மரம் உடனே வளராது. விதையை வச்சோடனே அதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும்ல. அதே போல முதல்ல அது துளிர் விடும். அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் செடியா மாறும். பிறகுதான் மரமாக வளர்ந்து பூக்களாகவும் பழங்களையும் கொடுக்கும். அதே போல இப்ப அந்த மரத்தின் விதையை விதைத்தவங்க அதன் பூக்களையும் பழத்தையும் அனுபவிக்கிறாங்க. அதே போலதான் மனிதன் பாவ செயலை செய்யும் போது அதை விதையை போல வளர்வதற்கு நேரமாகுது. அதில் பல நிலைகளும் இருக்கு.
மனிதன் தனது பாவ செயல்களை ஏற்கனவே நிறுத்தியிருக்கலாம். ஆனால் முந்தைய பாவ செயல்னா போன பிறவில பலங்கள் இன்னும் அனுபவிக்க வேண்டியது இருக்கு, நிறையவே. சில பாவங்கள் இன்னும் விதை வடிவிலேயே இருக்குது. மற்றவை வளர்ந்து பழங்களை கொடுக்குது. அந்த பழங்களை நம்ம கஷ்டமாகவும் வழியாகவும் அனுபவிக்கிறோம். 7வது அத்தியாயத்தில் 28வது ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டபடி எல்லா பாவ செயல்களையும் விளைவுகளையும் முழுமையாக ஒழித்து புண்ணிய செயல்களில் முழுமையாக ஈடுபட்டு இந்த ஜட உலகத்தின் இருமைகளிலிருந்து விடுபட்டவங்க புருஷோத்திரமான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தி தொண்டில் ஈடுபடுறாங்க. வேறு விதமா சொல்லணும்னா பரமபுருஷரின் பக்தி தொண்டில் உண்மையாக ஈடுபட்டிருக்கிறவங்க ஏற்கனவே எல்லா விளைவுகளிலிருந்தும் விடுதலை பெற்றவங்க. இந்த கருத்து பத்ம புராணத்துல உறுதி செய்யப்பட்டிருக்கு. அப்ராப்ரதா பலம் பாபம் கூடம் பீஜம் பலோன்முகம் கிரீமன்ய பிரளியதே விஷ்ணு பக்தி ரதாத்மனாம். பரமபுருஷ பகவானின் பக்தி தொண்டுல ஈடுபட்டிருக்காங்க. பழுத்தது, காத்திருக்கிறது, விதையாக இருக்கிறது என பல பாவ விளைகளும் படிப்படியாக அழிந்துவிடும். அதனால தான் பக்தி தொண்டின் தூய்மைப்படுத்தி சக்தி மிகவும் வலிமை வாய்ந்தது. அது பவித்திரம்னா உத்தமம், ரொம்பவும் தூய்மையானது எனப்படுது. உத்தமம் என்றால் ரொம்ப உயர்ந்ததுன்னு பொருள். தமஸ் என்றால் இருள் அல்லது ஜட உலகத்தை குறிக்கும். உத்தமம் என்றால் ஜட செயல்களை விட உயர்ந்ததுன்னு பொருள். பக்தர்கள் சாதாரண நபர்களைப் போல செயல்படுவதாக சில சமயங்களில் தோன்றினாலும் பக்தியின் செயல்களை உலகாயுத செயல்களுக்கு சமமாக ஒருபோதும் கருதக்கூடாது, சொல்லவே கூடாது. பக்தி தொண்டில் அந்த செயல்கள் பௌதீகமானது இல்லை என்பதை தெரியும். அவையும் ஜட இயற்கையின் குணங்களினால களங்கமடையாத ஆன்மீகமயமான செயல்கள் தான். பலன்களை நேரடியாக உணரும் அளவிற்கு பக்தி தொண்டில் செயல்கள் ரொம்பவும் பக்குவமானவைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதன் நேரடி பலனை உண்மையாகவே உணரவும் முடியும். இதுல நமக்கு அனுபவமும் இருக்கு. கிருஷ்ணரின் திருநாமங்களை ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று உச்சரிப்பவர் அபராதம் இல்லாம உச்சரிக்கும் போது திவ்ய ஆனந்தத்தை உணர்றாங்க. மேலும் ரொம்ப விரைவிலேயே எல்லாவித ஜட மாசுக்களில் இருந்து தூய்மையும் அடைகிறாங்க. இது நடைமுறையில் நம்ம கண்ட உண்மை. மேலும் கேட்பது மட்டுமில்லாம பக்தி தொண்டின் செய்தியை பரப்ப ஒருவர் முயற்சி செய்தால் அல்லது கிருஷ்ண உணர்வின் பொது நல செயல்களுக்கு உதவுவதில் தன்னை ஈடுபடுத்தினால் அவர் படிப்படியாக ஆன்மீக முன்னேற்றத்தை உணர முடியும். ஆன்மீக வாழ்வின் இந்த முன்னேற்றம் எந்த விதமான முந்தைய தகுதியையோ கல்வியையோ பொறுத்து இல்லை. இந்த வழிமுறையில் எளிமையாக ஈடுபடுவதன் மூலம் ஒருவர் தூய்மை அடைகிறாங்க. இப்ப அந்த அளவிற்கு இந்த வழிமுறை ரொம்பவும் தூய்மையானதாகும். இந்த கருத்து வேதாந்த சூத்திரத்துல இதே போல சொல்றாங்க. பிரகாசஸ்ச கர்மண்யப்யயாசாத். பக்தி தொண்டின் செயல்களில் ஈடுபடுறவங்க சந்தேகம் இல்லாம சான்றோர் ஆறாங்க. பக்தி தொண்டு அதே போல சக்தி வாய்ந்தது. நாரதரின் முந்தைய பிறவியில் இருந்து இதற்கான நடைமுறை உதாரணத்தை நம்ம காண முடியும். அந்த பிறவியில் அவர் ஒரு வேலைக்காரியின் மகனாக இருந்தார். கல்வி கற்றவரும் இல்லை, பெரும் ரிச் ஃபேமிலியில கூட அவங்க பிறந்தது இல்லை. ஆனால் சிறந்த பக்தர்களின் சேவையில் அவரது அன்னை ஈடுபட்டிருக்கையில் நாரதரும் அதில் ஈடுபடுவார். சில சமயங்கள்ல அன்னை இல்லாத நேரங்களில் அவங்க தாய் இல்லாத நேரங்கள்ல அவர் சிறந்த பக்தர்களுக்கு சேவை செய்வார். இதுதான் நாரதரும் சொல்றார். உச்சிஷ்டனே லேபான் அனுமாதி தோத்விஜய் ஸ்கிருதாயிஸ்மம் புஞ்சே தத் அபாஸ்த கில்பிஷக ஏவம் பிரவர்த்ததஷ்ய விசுத்ய சேதஸ் தத்தர்ம ஏவாத்மசி பிரஜாயதே. ஸ்ரீமத் பாகவதத்துல இந்த ஸ்லோகத்துல நாரதர் தனது முந்தைய பிறவை பற்றி தன்னுடைய சீடரான வியாசதேவரிடம் விளக்குறாங்க. அந்த தூய பக்தர்கள் 4 மாதம் தங்கியிருக்கும் போது சிறுவனான நாரதர் அவர்களுக்கு சேவை செய்து அவர்களுடன் நெருங்கிய உறவை வளர்த்தார். சில நேரங்கள்ல அந்த சாதுக்கள் உணவின் மீதியை தட்டிலேயே
விட்டு விட்டுருவாங்க. அந்த தட்டுகளை கழுவும் சிறுவன் உணவின் மீதியை சுவைக்க விரும்பினார். அதற்காக அவர் ரொம்ப சிறந்த பக்தர்களின் அனுமதியை கோரினார். அவர்களின் உணவின் மீதியை நாரதரிடமும் கொடுத்தனர். அதன் விளைவாக எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுபட்டார். அப்படி தொடர்ந்து உண்டு வந்தபோது சிறுவனும் அந்த சாதுக்களைப் போல தூய்மையான இதயத்தை படிப்படியாக பெற்றார். ஸ்வரணம், அதாவது கீர்த்தனத்தின் மூலம் இடையிறாத பக்தி தொண்டின் சுவையை அந்த பெரும் பக்தர்கள் அனுபவித்து கொண்டிருந்தாங்க. நாரதரும் அந்த சுவையை படிப்படியாக வளர்த்து கொண்டார். நாரதர் மேலும் சொல்ற, தத்ரணாயவாகம் கிருஷ்ண கதா பிராப்தியாம் அனுகிரகணோ ஸ்ருணவம் மனோகரா தாத்சரயேத்யாமி நூபதம் விஷ்ணுரத்வத பிரத்யாயஸ்ரவஸ்யங்க மமா பவத்ருஷி. சாதுக்களுடன் உறவு கொண்டுள்ளதுனால பகவானின் புகழை கேட்பதற்கும் பாடுவதற்கும் நாரதர் ருசியை பெற்றார். மேலும் பக்தி தொண்டிற்கான பேராவலையும் வளர்த்து கொண்டார். அதனால சூத்திரத்துல சொன்னபடி பிரகாசஸ்ச கர்மன் யாஷாத், ஒருவர் பக்தி தொண்டில் செயல்களில் ஈடுபட்டிருந்தால் அவருக்கு எல்லாமே தாமாகவே தெளிவாக அவற்றை புரிந்து கொள்வாங்க. இதுதான் பிரத்யக்ஷக, நேரடியான அனுபவம்னு சொல்லப்படுது. தர்மம்யம் என்றால் தர்மத்தின் பாதைன்னு பொருள். நாரதர் உண்மையிலே ஒரு வேலைக்காரியின் மகனாக இருந்தார். பள்ளி செல்லும் வாய்ப்பு அவருக்கு இல்லவே இல்லை. அவர் வெறுமனே தனது தாய்க்கு உதவி செய்து வந்தார். அதிர்ஷ்டவசமாக அவரது தாய் சில பக்தர்களுக்கு சேவை செய்ய நேர்ந்தது. அந்த வாய்ப்பை பெற்ற மகன் நாரதரும் பக்தர்களின் உறவால தர்மத்தின் ரொம்ப உயர்ந்த குறிக்கோளை அடைந்தார். ஸ்ரீமத் பாகவதத்தில் சொன்னபடி பக்தி தொண்டேதான் தர்மத்தின் ரொம்ப உயர்ந்த குறிக்கோளாகும். பக்தி தொண்டினை அடைவது தர்மத்தின் ரொம்ப உயர்ந்த பக்குவ நிலை என்பதை சாதாரண தர்மத்தை பின்பற்றுவவங்க பொதுவாக தெரிகிறதே இல்லை. அவங்க எல்லாருக்குமே 8வது அத்தியாயத்தில் கடைசி ஸ்லோகத்தில் நம்ம சொன்னபடி வேதேசு யக்ஞேஷு தபசு சைவ, தன்னுணர்வுக்கு வேத ஞானம் அவசியமாகும். ஆனால் இங்க குருகுலத்திற்கு ஒருபோதும் செல்லாத இருக்க போதும் வேத கொள்கையில் தேர்ச்சி பெறாத இருந்த போதிலும் நாரதர் வேத கல்வியில ரொம்ப உயர்ந்த பலன்களை அடைந்தார். தர்மத்தின் கொள்கைகளை முறையாக செயலாற்ற போதிலும் மிக உயர்ந்த பக்குவ நிலைக்கு ஒருவரை உயர்த்தும் அளவிற்கு இந்த வழிமுறை ரொம்பவும் சக்தி வாய்ந்தது. இது எப்படி சாத்தியமாகும்? இது வேத இலக்கியங்களை உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஆச்சாரியவான் புருஷோ வேத, கல்வி அறிவு இல்லாதவனாக இருந்தாலும் வேதங்களை ஒருபோதும் படிக்காதவங்களாக இருந்தாலும் பெரும் ஆச்சரியங்களிலும் தொடர்பு கொள்பவங்க தன்னை உணர்வதற்கு தேவையான எல்லா ஞானத்தையும் அடைந்து விடுவாங்க. பக்தி தொண்டின் வழிமுறை ரொம்பவும் மகிழ்ச்சிகரமானதாகும். ஏன்? பக்தி தொண்டு ஸ்வரணம் கீர்த்தனம் விஷ்ணு என்பதை உள்ளடக்கியதுனால பகவானின் பெருமைகளை பற்றிய கீர்த்தனங்களையும் திவ்ய ஞானத்தை பற்றி அங்கீகரிக்கப்பட்ட ஆச்சாரியர்களால் வழங்கப்படும் தத்துவ சொற்பொழிவுகளையும் ஒருவர் எளிமையாக கேட்கலாம். இப்போ உட்கார்ந்துக்கு நம்ம இருக்கிற பிளேஸ்ல இருந்து உட்கார்ந்துட்டே அவங்க படிக்கலாம். பின்னர் பகவானுக்கு படைக்கப்பட்ட அருமையான அறுசுவை உணவையும் சாப்பிடலாம். பக்தி தொண்டு ஒவ்வொரு நிலையிலும் இன்பமயமானது. மிகவும் வறுமையான நிலையிலும் பக்தி தொண்டை செயலாற்ற முடியும். பகவான் சொல்கிறார், பத்ரம் புஷ்பம் பலம் தோயாம். பக்தன் எதை படைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள அவர் தயாராக இருக்கிறார். எந்த பொருள் என்பது பொருட்டில்லை. உலகின் எல்லா பகுதியிலும் கிடைக்கக்கூடிய இலையோ சரி, பூவா இருந்தாலும் சிறிய பழமோ இல்லை வெறும் நீரோ என்பவற்றை சமுதாயத்தின் எந்த நிலையிலுள்ள நபரும் அர்ப்பணிக்க முடியும். அதனை அன்புடன் சமர்ப்பிக்கப்படும் போதுதான் பகவான் அதை ஏற்றுக்கொள்கிறார். சரித்திரத்துல இதற்கு பல சான்றுகளும் இருக்கு. பகவானின் தாமரை திருவடிகளில் சமர்க்கப்பட்ட துளசி இலைகளை சுவைத்தால் சனத்குமாரை போன்ற மாமுனிவர்கள் ரொம்ப சிறந்த பக்தராயினார். அதனாலதான் பக்தியின் வழிமுறை ரொம்பவும் சிறந்தது. இதனை மகிழ்ச்சியுடன் செயலாற்ற முடியும். பொருட்கள் படைக்கப்படும் போது கடவுள் அதிலுள்ள அன்பை மட்டும்தான் ஏற்றுக்கொள்கிறார். பக்தி தொண்டின் நித்தியமானது இங்க சொல்லப்பட்டிருக்கு. இது மாயாவத தத்துவ ஞானிகள் சொன்னது போல இல்லை.
அவர்களும் சில சமயங்களில் பெயரளவிற்கான பக்தி தொண்டனை ஏற்கிறாங்க. இருந்தாலும் முக்தி பெறும் வரை பக்தி தொண்டனை தொடரலாம். ஆனால் இறுதியில் முக்தி அடைந்தவுடன் நாமும் கடவுளுக்கு ஒன்றாகி விடுவோம் என்ற கருத்தினை வச்சிருக்காங்க. இதே போல தற்காலிகமான சந்தர்ப்பவாதி பக்தி தொண்டினை தூய பக்தி தொண்டாக ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாது. உண்மையான பக்தி தொண்டு முக்திக்கு பின்னும் தொடருது. பக்தன் கடவுளின் ராஜ்யத்தில் உள்ள ஆன்மீக கிரகத்தில் அங்கு பரமபுருஷரின் தொண்டில் ஈடுபடுறாங்க. அவர் பரமபுருஷருடன் ஒன்றாக இட முயற்சி செய்யறதில்லை. பகவத்கீதையில பார்த்தது போல உண்மையான பக்தி தொண்டு முக்தி பிறகுதான் தொடங்குது. ஒருவர் முக்தி அடைந்த பிறகு பிரம்மனில் நிலைத்திருக்கும் போது பக்தி தொண்டு ஆரம்பமாகுது. கர்ம யோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம், எந்த யோக பயிற்சினாலும் சரி யாரும் பரமபுருஷ பகவானை தெரிந்து கொள்றதே இல்லை. அந்த யோக முறைகளின் மூலம் பக்தி யோகத்தை நோக்கி சற்று முன்னேறலாம் நம்ம எல்லாருமே. ஆனால் பக்தி தொண்டின் நிலைக்கு வராம புருஷோத்திரமான முழுமுதற் கடவுள் யாருன்னு புரிந்து கொள்ளவே முடியாது. பக்தி தொண்டின் வழிமுறையை பின்பற்றி குறிப்பாக ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை போன்றவற்றை தன்னை உணர்ந்த ஆத்மாக்களிடமிருந்து கேட்டு தூய்மையடையும் போது அவரால் கிருஷ்ணரின் விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ள முடியும் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஏவம் பிரசன்ன மனசோ பகவத் பக்தி யோகத்தக. ஒருவர் இதயம் எப்போதும் எல்லா அபத்தங்களில் இருந்தும் தூய்மையடையதோ அப்போது கடவுள் என்றால் என்ன என்பதை அவர் புரிந்து கொள்ளவும் முடியும். இப்படி கிருஷ்ண உணர்வு எனப்படும் பக்தி தொண்டு எல்லாவித கல்விக்கும் எல்லாவித ரகசியமான அறிவிற்கும் அரசனாக விளங்குது. இதுதான் தர்மத்தின் ரொம்ப தூய்மையான ரூபம். கஷ்டமே இல்லாம ரொம்ப மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றப்படக்கூடியது. அதனால தான் எல்லாரும் இதனை ஏற்றுக்கொள்ளணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா.